டெஸ்ட்டுக்கான சிலபஸ் சரிங்களா? செகண்ட் வீக்கு டெஸ்ட்டு சிலபஸ் சரிங்களா? ஸோ 6th தமிழ் அது எல்லாத்துக்கும் தெரியும். 4, 5 செகண்ட் டேர்மும் சிந்து சமவெளி நாகரிகம் லாஸ்ட் டெஸ்ட்ல சிந்து சமவெளி நாகரிகத்துல கொஞ்சம் வச்சிருந்தோம். ஸோ இது ஃபுல் கம்ப்ளீஷனா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 ஹிஸ்ட்ரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய ஆன்ஷியன் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிடிவல் ஹிஸ்ட்ரியில் ஐஎன்எம் சரிங்களா? இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல தொடக்க கால கிளர்ச்சிகள் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அதில் பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் அவங்களோட கிளர்ச்சி வந்து பார்த்தோம் சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இதில் பார்க்கலாம். அதேமாதிரி அரசியலமைப்பில் குடியுரிமை அடிப்படை உரிமைகளும் புவியியல் பொறுத்த வரைக்கும் 6வது புவியியல் புத்தகத்தில் முதல் மற்றும் 2ஆம் பருவம். ஸோ ஆக்சுவலாக 3ஆம் பருவம் வரைக்கும் நடத்திட்டோம். ஸோ லாஸ்ட் டெஸ்ட்டும் நிறைய பேர் நல்லா எழுதலைங்கிறனால முதல் மற்றும் 2ஆம் பருவம் மறுபடியும் வைக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd டேர்ம் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதேமாதிரி பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் 5 இயர் பிளானும் பிளானிங் கமிஷன் திட்டக்குழு நிதி ஆயோக் மேக்ஸ் டைம் அண்ட் ஒர்க் லாஸ்ட்லேயும் டைம் அண்ட் ஒர்க் தான். ஸோ அகைன் மறுபடியும் டைம் அண்ட் ஒர்க் தான் சரிங்களா? ஸோ உள்ள வந்து நம்ம நடத்தின இதுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துடலாம் சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எக்கனாமிக் அதாவது அந்த திட்டமிடலுக்கான வரையறையில கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் அடைய வேண்டிய இலக்குகளை முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட பொருளாதார நோக்கங்களையும் வழிகாட்டுதல்களையும் அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட முடிவுகளையும் திட்டங்களையும் உள்ளடக்கிய வரைபடம் சொல்லியிருக்காங்க சரிங்களா? ஸோ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்னென்ன முக்கியம் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ராபின்சன் அவரோட ஒவ்வொரு பொருளாதார அறிஞரும் திட்டமிடுதல் தொடர்பாக சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து பார்த்துக்கணும் சரிங்களா? ஏன்னா இது யார் சொன்னாங்க யாருடைய கூற்று அப்படின்னு சொல்லி எக்ஸாம்ஸ்ல வரும் சரிங்களா? அப்ப ராபின்சன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பொருளாதார திட்டமிடல் என்பது தனியார் உற்பத்தி மற்றும் விநியோக நடவடிக்கை கூட்டாக கட்டுப்படுத்துவது அல்லது ஒடுக்குவதை குறிப்பதாகவும் சொல்றாங்க. அதே மாதிரி டால்டன் என்ன சொல்றாருன்னா, பொருளாதார திட்டமிடல் என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை அடைய உரிய பொறுப்பில் உள்ளவர்கள் நிதானமாக சிந்தித்து இருக்கக்கூடிய பொருளாதார வளங்களை அதிக அளவில் பயன்படுத்த சுட்டிக்காட்டும் வழிமுறை சரிங்களா? நம்மகிட்ட இருக்கிற வளங்களை வந்து கரெக்டாகவும் அதிக அளவில் வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு சரிங்களா? ஆதர்ஸ் லூயிஸ் என்ன சொல்லிடுறாங்க, திட்டமிடலுக்கு ஒரு வலிமை மிக்க தகுதி வாய்ந்த மற்றும் ஊழலற்ற ஆட்சி செய்தல் அவசியமானதுன்னு சொல்றாரு சரிங்களா? ஸோ இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது சரிங்களா? ஊழலற்ற ஆட்சி எங்க பார்த்தாலும் ஊழல் இருக்கு. ஸோ அதனால ஊழலற்ற ஆட்சி வந்து அப்படிங்கிறது வேணும்னு சொல்றாங்க சரிங்களா? பின்தங்கிய நாடுகளில் தேசிய வருவாய் உயர்த்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகள் மிகவும் அவசியம். ஸோ தேசிய வருமானம் நம்ம தேசிய வருமானம் பார்த்தீங்கன்னா ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? நம்ம வந்து உலக அளவில் 5வது இடத்துல இருக்கும் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் சரிங்களா? ஸோ ஆனால் தனிநபர் வருமானத்துல வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் சரிங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% சொத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10% பணக்காரர்கள்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இந்தியாவோட அந்த பொருளாதாரத்திற்கான அந்த நன்மைகள் தீமைகள் வந்து பார்த்தோம் சரிங்களா? சாதக பாதகங்கள் வந்து பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் எப்படி திட்டமிடல் வந்துச்சு? ஸோ திட்டமிடல்னா ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் வந்து கரெக்டான வழியில பயன்படுத்தி நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்திற்கு வந்து எப்படி எடுத்துட்டு போறது? நம்மகிட்ட நிறைய வளங்கள் இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த வளங்களை கரெக்டா பயன்படுத்தணும் சரிங்களா? அந்த மக்கள் தொகை ஆகட்டும், அல்லது இயற்கை வளங்கள் ஆகட்டும், அல்லது வனப்பொருட்கள் ஆகட்டும் சரிங்களா? அல்லது விவசாய நிலங்கள் ஆகட்டும் சரிங்களா? இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பயன்படுத்துறது தான் வந்து திட்டமிடல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதனால நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா திட்டமிடல். ஸோ இந்தியாவில் திட்டமிடல் எப்படி வந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஒரு நிறைய ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அப்ப சரிங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம என்ன பண்ணியிருப்போம், திட்டமிடல் வந்து பண்ணியிருப்போம். ஸோ ஏன்னா 1935லயே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடாளுமன்றம் இருந்துச்சு சரிங்களா? அதுக்கு ஹிஸ்டரி படிக்கும்போது நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு தேவையான சட்டங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதிநிதிகள் வந்து இயற்றிட்டு இருந்தாங்க சரிங்களா? ஸோ அப்போ திட்டமிடலும் முக்கியம், மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார திட்டமிடல் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து தான் இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா? சார் எம் விஸ்வேஸ்வரய்யா சரிங்களா? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் திட்டமிடலுக்கு அடித்தளம் அமைத்தவர் அப்படின்னா இவர் தான் சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் எழுதின அல்லது வெளியிட நூல் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படின்னு த பிளான்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நூல் வந்து வெளியிட்டிருக்காரு. அடுத்தது ஜவஹர்லால் நேரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர். ஸோ 1938ல இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தலைமையில வந்து இந்திய திட்ட ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது சரிங்களா? ஸோ 2ஆம் உலக போரினால் வந்து முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? ஸோ 2ஆம் உலக போர் பார்த்தீங்கன்னா 1939ல 44 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ அந்த அதனால இந்த திட்ட ஆணையம் வந்து தோல்வி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா? பாம்பே திட்டம் வந்து 1944ல
மும்பைல முன்னணி தொழிலதிபர்களால் வந்து முன்மொழிவு செய்யப்பட்டது. சரிங்களா? அதாவது பம்பாயில இருக்க தொழிலதிபர்கள் கிட்டத்தட்ட 100, 200 தொழிலதிபர்கள் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீடு திட்டமாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஸோ அடுத்தது எஸ்.என். அகர்வால். ஸோ இது என்னன்னா ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால்னு சொல்லுவாங்க. அதுதான் எஸ்.என். சரிங்களா? ரெண்டுமே ஆப்ஷன்ல கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ்.என். அகர்வால்னு கொடுத்திருக்காங்க. ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால்னு கொடுத்தும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. அதனாலதான் எஸ்.என். அகர்வால் அல்லது ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால். வருஷம் 1944 காந்திய திட்டம். ஸோ இவரு காந்திய திட்டத்தை வந்து முன்மொழிந்தவர் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன். சரிங்களா? ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். ஸோ எந்த வருஷம் 1944 இது வேளாண்மை மற்றும் கிராமிய பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ஸோ எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்கன்னா அது எதுக்கு யார் கொண்டு வந்தா அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எம்.என். ராய். எம்.என். ராய் பொறுத்தவரை 1945 மக்கள் திட்டம். ஸோ அப்ப மக்கள் திட்டம் யார் கொண்டு வந்தா எம்.என். ராய். முக்கியமா பார்த்தீங்கன்னா விவசாயத்திற்கு அதிக முன்னுரிமை, நுகர்பொருட்கள் அரசே விநியோகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோசியலிசத்தை அடிப்படையாக கொண்டது. ஸோ 10 ஆண்டு காலம். சரிங்களா? எம்.என். ராய் பார்த்தீங்கன்னா இவர் வந்து முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர். சரிங்களா? அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த மார்க்சிஸ்ட் கொள்கையை வந்து முக்கியமா கொண்டு வந்திருப்பாரு. அதான் மார்க்சிஸ்ட் சோசியலிஸ்ட் அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 10 ஆண்டு காலம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. திட்டமிட்ட காலம் வந்து 10 ஆண்டுகள். ஸோ ஒரு பிளானிங் கொண்டு வரணும், அதை 10 ஆண்டுகளுக்கு நீங்க செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது ஜெயபிரகாஷ் நாராயண் என்ன திட்டம் கொண்டு வந்தார் பார்த்தீங்கன்னா சர்வோதயா திட்டம். சரிங்களா? 1950 காந்தி மற்றும் வினோபாவே கருத்துக்களால் தயாரிக்கப்பட்ட திட்டம் சொல்றாங்க. சரிங்களா? காந்தி பார்த்தீங்கன்னா வினோபாவே கிட்டத்தட்ட காந்திய கொள்கையை கடைபிடிப்பவர் தான். சரிங்களா? ஆச்சாரிய வினோபாவே சொல்லுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா பூமிதான இயக்கம் அதுல வரும்போது இவரை படிப்பீங்க. சரிங்களா? அவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு வினோபாவே. சரிங்களா? அடுத்து விவசாயம் சிறு மற்றும் குடிசை தொழில்களுக்கு ஊக்கமளிக்கும் ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சர்வோதயா திட்டத்தை வந்து சொல்றாங்க. சரிங்களா? சர்வோதயம்னா ஒண்ணும் இல்ல. எல்லா மக்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறது சர்வோதயம் அப்படிங்கிறத மீனிங். சரிங்களா? அதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த 6 திட்டங்களையும் கவனமாக ஆராய்ந்து 5 ஆண்டு திட்டங்களாக செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு வந்து முடிவெடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்ப 1950க்கு முன்னாடி அதாவது நம்ம சுதந்திரம் பெற்று ஒரு குடியரசு நாடாக உருவாவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவோட பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் தான் இந்த 6மே. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தது குடியரசு நாடாக அதாவது அரசியலமைப்பு உருவாக்கி குடியரசு நாடாக ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளான் பண்ணி கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஜவஹர்லால் என்ன பண்றாருன்னா 5 ஆண்டு திட்டங்களை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். ஸோ இவரே இந்திய அரசின் திட்டக்குழுவின் முதல் தலைவரும் ஆவார். ஸோ திட்டக்குழு போடுவாங்க, பிளானிங் கமிஷன் போடுவாங்க. அதோட முதல் தலைவராக யார் செயல்பட்டுருவார்னா ஜவஹர்லால் நேரு தான். ஏன்னா திட்டக்குழுவின் தலைவராக செயல்படுவர் யாருன்னா பிரதமர் தான். ஸோ அப்ப முதல் பிரதமர் இவரு. அதனால இவர் தான் தலைவரா இருந்திருப்பார். சரிங்களா? திட்டக்குழுவுக்கு ஆதரவான வாதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஏன் திட்டமிடல் வந்து ஏன் தேவை? அதுக்கு ஆதரவான வாதங்கள். ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். சந்தை இயக்கத்தை வந்து முடுக்கிவிடுதல், உறுதிப்படுத்தல், வேலையின்மை வந்து அகற்றணும். அப்புறம் தொழில்துறையும் வேளாண்மையும் முன்னேற்றணும். கட்டமைப்பு முன்னேற்றம். கட்டமைப்புனா நம்மளுடைய சாலைகள் சரிங்களா? இப்போ நம்மகிட்ட இருக்க பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வசதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீர், அதுக்கப்புறம் மருத்துவ வசதிகள் இந்த மாதிரி விஷயங்கள கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும்? முன்னேற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ 2 இருக்கு. கட்டமைப்புலயே பார்த்தீங்கன்னா சமூக கட்டமைப்பு, பொருளாதார கட்டமைப்புன்னு 2 இருக்கு. சரிங்களா? சமூக கட்டமைப்புனா மக்களுக்கு தேவையான கட்டமைப்புகள். சரிங்களா? மக்களுக்கு என்ன தேவை? குடிநீர் தேவை, சாலை தேவை, அப்புறம் ஒரு நல்ல படிப்பு, கல்வி தேவை. சரிங்களா? சுகாதாரம் தேவை. இதெல்லாம் சமூக கட்டமைப்புல வரும். பொருளாதார கட்டமைப்புனா பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்துக்கு என்னென்ன முக்கியம்? ஒரு ஒரு நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா, அந்த கம்பெனிக்கு ரிசோர்ஸஸ் வேணும். சரிங்களா? அந்த ரிசோர்ஸஸ் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு நல்ல சாலை வசதி வேணும். சரிங்களா? அதுக்கப்புறம் நல்ல சாலை வசதி, அதே மாதிரி நல்ல போக்குவரத்து, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல தொழில்நுட்ப வசதி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார கட்டமைப்புல வரும். சரிங்களா? ஸோ இப்ப கட்டமைப்பே 2ஆ பிரிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இங்க வந்து என்னது கட்டமைப்பு முன்னேற்றம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? திட்டமிடல் வந்து வறுமையும் ஏற்றத்தாழ்வையும் குறைக்கும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியம் இதுக்கு தான். ஸோ இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, உலகிலேயே அதிகமான வறுமை வந்து வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்கள் தொகை கொண்ட நாடு வந்து இந்தியா தான். ஏன்னா இந்தியால அதிக மக்கள் தொகை இங்க ஜாஸ்தி. சரிங்களா? உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுனால அதுவும் நமக்கு இந்த இந்த செக்டார்லயே நம்ம வந்துர்றோம். சரிங்களா? வறுமையில இருக்க மக்களும் அதிகமா இருக்காங்க. சரிங்களா? அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு வந்து கம்மி பண்ணும். ஸோ ஏற்றத்தாழ்வுனா பணக்காரங்க கிட்ட நெறைய பணம் சேர்ந்துட்டே இருக்கு. ஏழைகள் வந்து மீண்டும் ஏழைகள் ஆயிட்டே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஏற்றத்தாழ்வு வந்து குறைக்கிறதுக்கு திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ திட்டமிடலுக்கு எதிரான வாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன் விருப்பம் போல் செயல்பட முடியாது. ஸோ கிட்டத்தட்ட தனியார் துறைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து கம்மி பண்ணுவாங்க. ஸோ ஒரு திட்டமிடல்னாவே அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பொருளாதாரத்துல பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அதிகமாகவும், தனியார் நிறுவனங்கள் வந்து கம்மியா இருந்துச்சு. ஸோ உலக சந்தை வளர வளர தனியார் நிறுவனங்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாகும்போது என்ன பண்றாங்க, இப்ப தனியார் துறையை வந்து உள்ள கொண்டு போறாங்க. சரிங்களா? ஆனா அப்ப வந்து தனியார் துறையை வந்து பெருசா இது பண்ணல. சரிங்களா? அதான் தன் விருப்பம் போல் செயல்பட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆர்வம் குறைவு, அதிகமாக நிர்வாக செலவாகும்,
முன்கணிப்பில் உள்ள சிரமங்கள். சரிங்களா? நம்ம ஒரு முன்னாடியே கணிச்சு வச்சிருப்போம். அதுல நிறைய பிரச்சனைகள் ஆகும். சரிங்களா? அதாவது இந்தியாவோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, 2050ல உலக பொருளாதாரத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்றோம். பட் அதுல என்னலாம் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்கு அந்த அந்த கணிப்பு வந்து சில நேரங்கள்ல ஆட்சியாளர்களோ அல்லது வேற ஏதாவது இந்த மாதிரி இயற்கை பேரிடர், டிசாஸ்டர் அந்த மாதிரி வரும்போதுன்னா அந்த மாற்றங்கள் வந்து நிகழலாம். சரிங்களா? அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திட்டமிடல்களோட வகைகள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் பெருசா தேவையில்ல. சரிங்களா? ஸோ குறுகிய கால திட்டம்னா என்ன? நடுத்தர என்ன? நீண்ட காலம் என்ன? அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ஒரே வருஷத்துக்குள்ள பண்ணா அது குறுகிய கால திட்டம். நடுத்தரம்னா 3 to 7 நம்ம இந்தியால வந்து பயன்படுத்துனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நடுத்தர திட்டம் தான். ஸோ கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் தான் வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்ப நீண்ட காலம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு மேல். இந்தியாவோட திட்டமிடலின் தோற்றம் மற்றும் நோக்கம் சொல்றாங்க. ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட திட்டமிடலுக்கு முக்கியமா இருந்தது தேசிய திட்டக்குழு தான். 1950ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. எந்த தேதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மார்ச் 15, 1950 சரிங்களா? ஸோ பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாட்டு வளங்களை சீரிய, பயனுள்ள மற்றும் சமமாக பயன்படுத்த திட்டங்களை வந்து தீட்டுதலே இவங்களோட முக்கியமான வேலை அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ திட்ட குழுவை தொடங்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இது JNN ஜவஹர்லால் நேரு. ஸோ தற்போது திட்டக்குழு அதாவது இவங்க 2014ல ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தற்போது இருக்க அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா, திட்டக்குழு அப்படிங்கிறது வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லி அந்த அமைப்பு வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த 3 வகையான திட்டங்களையும் செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? அதாவது குறுகிய கால திட்டம், நடுத்தர கால திட்டம், நீண்ட கால திட்டம் 3யும் செயல்படுத்தும்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்திய திட்டமிடலோட நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டு இதெல்லாம் அதேதான். சரிங்களா? பெருசா ஒண்ணும் இல்ல. திட்டக்குழுவோட ஒரு பார்வையை பத்தி பார்க்கலாம். சரிங்களா? திட்டக்குழு வந்து ஜவஹர்லால் நேருவால் 1950 மார்ச் 15ல வந்து ஆரம்பிச்சாங்கன்னு சொன்னோம். ஸோ அது என்ன பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக தொடங்கப்பட்டது. பிரதமர் தான் திட்டக்குழுவோட தலைவரா இருப்பாரு. அதனால முதல் தலைவராக இருந்திருப்பாரு யாருன்னா, நேரு அவர்கள் தான் இருந்திருப்பார். சரிங்களா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, திட்டக்குழுவுக்கு தலைவரும், துணைத் தலைவரும் இருப்பாங்க. துணைத் தலைவர் யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேபினட் அமைச்சர் யாராவது. சரிங்களா? கேபினட் அமைச்சர்கள் அந்தஸ்து கொண்ட ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்க, திட்டக்குழுவோட துணைத் தலைவரா இருப்பாங்க. அப்ப இதுவும் கேட்கலாம். துணைத் தலைவராக யார் இருந்து செயல்படுவார்கள்னு கேட்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். திட்டக்குழு திட்ட வரைவை உருவாக்குகிறது. அதை தேசிய வளர்ச்சி குழு NDCன்னு சொல்லுவாங்க. நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் என்ன பண்றாங்கன்னா, அங்கீகரிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ NDCன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க 5 ஆண்டு திட்டங்கள் வந்து நம்ம வகுத்து குடுக்குறது திட்டக்குழு. சரிங்களா? ஸோ இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணுனா பொருளாதாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். நம்மளுடைய இந்திய பொருளாதாரம் வந்து 6%ல இருக்கிறது வளர்ச்சி வந்து 7% மாறலாம். அப்படின்னு சொல்லிட்டு கணித்து அதை அந்த இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தணும். வறுமை ஒழிப்பு இந்த மாரி பண்ணணும். மக்கள் தொகையை கட்டுப்படுத்த எப்படி பண்ணணும். அப்புறம் இப்போ தொழில்துறை வந்து மேம்படுத்துறதுக்கு இந்த மாரி திட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சில திட்டங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, பரிந்துரை செய்வாங்க. அதுதான் திட்டக்குழுவோட முக்கியமான வேலையே. அதை ஆராய்ந்து அதற்கு அங்கீகாரம் கொடுப்பது தான் NDC. அப்ப 5 ஆண்டு திட்டங்களை அங்கீகரிப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா, NDC தான். சரிங்களா? ஸோ அப்படியும் கேட்கலாம். 5 ஆண்டு திட்டங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்குறது யாருன்னு கேட்கலாம். அல்லது 5 ஆண்டு திட்டங்களுக்கு திட்ட வரைவை உருவாக்குவது யாருன்னு கேட்கலாம். சரிங்களா? அப்ப திட்டக்குழு, இது NDC தேசிய வளர்ச்சி கவுன்சில். சரிங்களா? ஸோ NDC இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானிங் கமிஷன், NDC நேஷனல் டெவலப்மென்ட் கவுன்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, NDC ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1952 ஆகஸ்ட் 6. ஸோ அது 1950, இது 1952. சரிங்களா? ரொம்ப வருஷம் முக்கியம், தேதி முக்கியம் இதெல்லாம். திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. TNPSCல குரூப் 4ல, குரூப் 2ல, குரூப் 1 வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ NDCயை பொறுத்தவரைக்கும் பிரதமர் வந்து அலுவல் சாரா தலைவரா இருப்பார். சரிங்களா? ஓகே. ஸோ NDCயோட உறுப்பினர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்க, இதெல்லாம் குடுத்திருக்காங்க. மத்திய கேபினட் அமைச்சர்கள், மாநில முதல்வர்கள், நிதியமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர் ஆட்சி நடக்கும் மாநிலங்கள்ல ஆளுநர்கள். ஸோ இதெல்லாம் வந்து NDCயோட இப்ப இருக்க நிதி ஆயோக்கோட உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட இவங்கலாம். சரிங்களா? இப்ப பின்னாடி பார்க்கலாம். ஸோ இவங்கலாம் NDC அதாவது அந்த அங்கீகாரம் இது இல்லப்பா, இது என்னோட ஸ்டேட்ஸ்க்கு வந்து இது ஒத்து வராது. எனக்கு வேற மாரி திட்டங்கள் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுப்பினர்களா இருக்கிறவங்க NDCயோட தலைவர்ட்ட சொல்லும்போது, NDC என்ன பண்ணுவாங்கன்னா, பிளானிங் கமிஷன்ட்ட சொல்லுவாங்க. இவங்க ஸ்டேட்ஸ்க்கு வந்து இந்த திட்டம் வந்து ஒத்து வராது. கொஞ்சம் மாத்தி குடுங்க. இதுல வேற ஏதாவது சப்சிடி இந்த மாரி குடுங்க. மானியம் ஏதாவது கொஞ்சம் சேர்த்தி குடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்ப இவங்கலாம் டிஸ்கஷன் பண்ணி தலைவர் மூலியமா ஒரு முடிவு எடுத்து அத என்ன பண்ணுவாங்க, பிளானிங் கமிஷனுக்கு சொல்லுவாங்க. அவங்க பிளானிங் கமிஷன் மறுபடியும் இது பண்ணி மறுபடியும் இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து NDCயோட முக்கியமான வேலையா இருக்கும். அதோட உறுப்பினர்கள் யார் யாரு. ஸோ இப்ப இருக்கிற நிதி ஆயோக்கும் இவங்க தான் உறுப்பினர்களா வருவாங்க. சரிங்களா? பின்னாடி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு மாநிலமும் ஒரு மாநில திட்டக்குழுவை கொண்டிருக்கும். ஸோ எப்படி சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் அதாவது இந்தியாவுக்கான ஒரு திட்டக்குழு இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, மாநிலத்திற்கும் என்னது ஒரு திட்டக்குழு இருக்கும். சரிங்களா? ஸோ திட்டக்குழுவோட வேலை என்னன்னா,
அங்க இருக்கிற ஃபண்டை, அதாவது மத்திய அரசு கிட்ட இருக்கிற நிதியை மாநிலங்களுக்கு எப்படி பகிர்ந்தளிக்கிறது முக்கியமோ, அதே மாதிரி மாநில அரசு தங்கிட்ட இருக்கிற நிதியை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, சரிங்களா, இங்க இருக்கிற இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நிறைய உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு, சரிங்களா, பஞ்சாயத்து இருக்கு, நகராட்சிகள் இருக்கு, மாநகராட்சிகள் இருக்கு, இதெல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லுவோம். இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேவையான நிதியை வந்து பங்கிட்டு கொடுக்கறது மாநில திட்டக்குழுவோட வேலையா இருக்கும், சரிங்களா. ஸோ மாநில திட்டக்குழுவின் தலைவரா யார் இருப்பானா, முதலமைச்சர் செயல்படுவார். இதுவும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மாநில திட்டக்குழுவை பத்தி நம்ம இந்தியன் பாலிட்டிலையும் பார்ப்போம், சரிங்களா, அரசியலமைப்புலையும் பார்ப்போம், பஞ்சாயத்து ராஜ் அந்த இது இருக்கு அதுலயும் பார்ப்போம். ஸோ இதுலயும் வந்து நீங்க பார்த்துருச்சுக்கோங்க. ஓகே, 5 ஆண்டு திட்டங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், சரிங்களா. மொத்தம் 12 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கு. 12 5 ஆண்டு திட்டங்களையும் வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா. எந்த ஆண்டு முதல் எந்த ஆண்டு வரைக்கும் இருக்குங்கிறது. அதே மாதிரி இடையில பார்த்தீங்கன்னா சுழற்சி திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, ஆண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து திட்ட விடுமுறை காலம் இதெல்லாமே கேட்ட கொஸ்டின், சரிங்களா. அதே மாதிரி சுழல் திட்டம், ஆண்டு திட்டங்கள், சரிங்களா, இதெல்லாம் நீங்க ரொம்ப பார்த்துக்கணும், வருஷம் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு திட்டமும் யாரால் உருவாக்கப்பட்டது, எந்த மாதிரியை கொண்டு உருவாக்கப்பட்டது, எந்த துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கிறது நீங்க பார்க்கணும், சரிங்களா. ஸோ முதல் 5 ஆண்டு திட்டம் பொறுத்தவரைக்கும் ஹெரால்டு தோமர், நோக்கம் பார்த்தீங்கன்னா வேளாண்மை, சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அணைகள்லாம் கட்டியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, வளர்ச்சி விதம் 3.6% சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 2வது 5 ஆண்டு திட்டம் பிசி மஹலனோபிஸ், இதெல்லாம் கேட்ட கொஸ்டின். பிசி மஹலனோபிஸ் மாதிரி தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, சரிங்களா. தொழில்துறையில பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமா இந்த இதெல்லாம் இரும்பு எஃகு ஆலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டோட உதவியோட என்ன பண்ணியிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. ஸோ ரூர்கேலா, இந்த ஒடிசா இருக்கு, பிலாய், துர்காப்பூர், இந்த மாதிரிலாம் இருக்கு, சரிங்களா. ஜார்க்கண்ட் இதெல்லாம் இங்க இருக்கு, சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டோட ஹெல்ப்னால என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம இங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நம்ம வந்து இதுல ஜியாகிரபி படிக்கும்போது பார்ப்போம், சரிங்களா. இந்திய தொழில்துறைன்னு ஒரு லெசன் இருக்கு, அதுல வந்து இது ஃபுல்லாமே இருக்கும், அங்க பார்த்துக்கலாம், சரிங்களா. இப்போதைக்கு இங்க வந்து இந்த 5 ஆண்டு திட்டத்துல இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, சரிங்களா. ஓகே, 3வது 5 ஆண்டு திட்டம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான் சாண்டி மற்றும் சக்கரவர்த்தி அவங்க வேளாண்மை ஃபர்ஸ்ட் வந்து வேளாண்மை, அப்புறம் தொழில்துறை. இது பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேளாண்மை மற்றும் தொழில்துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஸோ சீனா போர், பாகிஸ்தான் போர் இதனால தோல்வி அடைஞ்சிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதனால விடுமுறை காலம் விட்டுருப்பாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4வது 5 ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா ஆலன் மனோ மற்றும் அசோக் ருத்ரா அவங்க பண்ணியிருப்பாங்க, சரிங்களா. ஸோ நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. குடும்ப கட்டுப்பாடுங்கிறது இதுல வந்து முக்கியமா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பங்களாதேஷ் அகதிகள் வருகை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 5வது 5 ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியமானது, டிபி தார் மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. வேளாண்மை, தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க. இந்திய தேசிய நெடுஞ்சாலை அமைப்பு வந்து முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, சரிங்களா. இதுல வந்து அடுத்தது சுழல் திட்டம். சுழல் திட்டம் பொறுத்த வரைக்கும் 1978 79 வந்து ஒரு வருட காலம் வந்து நமக்கு இருந்திருக்கும், சரிங்களா. ஓகே, அடுத்தது 6வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 6வது 5 ஆண்டு திட்டம் வறுமை ஒழிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கரிபி கட்டோவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம். ஆக்சுவலா சார் வந்து ஸ்கூல் புக்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காரு, ஸ்கூல் புக்ல தப்பா கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ நிறைய டிஎன்பிசி கொஸ்டின்லையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனா 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து ஆப்ஷன்ல போட்டிருந்தா அது தப்பு தான், சரிங்களா. ஸோ அதாவது கரிபி கட்டாவோ அப்படிங்கிறது ஒரு முழக்கம், சரிங்களா. வறுமை ஒழிப்பு பத்தின ஒரு முழக்கம் இந்திரா காந்தி அவர்களால் வந்து சொல்லப்பட்டது, சரிங்களா. அந்த 5வது 5 ஆண்டு திட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து 6வது 5 ஆண்டு திட்டம் கொடுத்துருக்காங்க, அதை மாத்திக்கோங்க, சரிங்களா. யாரெல்லாம் அந்த இது எழுதியிருந்தீங்களோ அதை மாத்திட்டு 5வது 5 ஆண்டு திட்டத்தில் இதை சொல்லிருக்கணும், சரிங்களா. அது என்ன கொஸ்டின், எப்படி கொஸ்டின் வரும்னா கரிபி கட்டாவோ அல்லது வறுமை, கரிபி கட்டாவோட மீனிங் கேட்கலாம், கரிபி கட்டாவோ என்றால் என்னன்னு கேட்கலாம். அது வந்து வறுமை ஒழிப்பு, அந்த முழக்கத்துக்கு வந்து வறுமை ஒழிப்புங்கிறது தமிழ்ல. அல்லது இப்படி யார் கேட்கலாம்னா வறுமை ஒழிப்பு அல்லது கரிபி கட்டாவோ என்ற முழக்கத்தை முழங்கியவர் யாருன்னு கேட்கலாம். அது வந்து இந்திரா காந்தி அம்மையார், சரிங்களா. ரெண்டு கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்னன்னா வறுமை ஒழிப்பு அல்லது கரிபி கட்டாவோ எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா. அல்லது அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து 5வது 5 ஆண்டு திட்டம். இது 6வது 5 ஆண்டு திட்டம் இல்ல, 5வது 5 இப்போ 3 கொஸ்டின் இந்த ஒரே ஒரு பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்திருக்கு, சரிங்களா. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், சரிங்களா. கரிபி கட்டாவோ வறுமை ஒழிப்பு. ஸோ இங்கிலீஷ்ல அந்த ஸ்பெல் பார்த்துக்கோங்க, தமிழ்ல ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனையும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க, சரிங்களா. அதனால இங்கிலீஷ்ல அந்த ஸ்பெல்லிங் வந்து பார்த்துக்கோங்க. GARIBI கர்பி ஹட்டாவோ, HATAO ஹட்டாவோ, சரிங்களா. ஓகே, இதெல்லாம் வந்து மாத்திக்கோங்க, அந்த இதை மட்டும் மாத்திக்கோங்க, சரிங்களா. ஓகே, இது வந்து 7வது 5 ஆண்டு திட்டம். ஸோ தன்னிறைவு
அதுக்கப்புறம் வந்து 8வது இயந்திரம் ஜான் மில்லர் மாதிரி. சரிங்களா? மேல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எல்பிஜி சரிங்களா? அதாவது எல்பிஜி பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா, உலகமயமாதல், தாராளமயமாதல், தனியார்மயமாதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த இதுதான் வந்து உருவாக்குனதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் கொண்டு வந்தது 8வது திட்டம். ஸோ அனைவருக்கும் ஆரம்ப கல்வி 15 35 வரைக்கும் உள்ளவர்களுக்கு எழுத்தறிவு இதெல்லாம் வந்து கொண்டு வந்ததெல்லாம் இப்பதான். சரிங்களா? இதுல பெருசா கொஸ்டின்ஸ் வந்தது. ஆனா இயர் வந்து கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. 10வது இந்த திட்டம் ரங்கராஜன் மாதிரி. சரிங்களா? 11வது எந்தெந்த திட்டம் ஆண்டு வருஷம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து அதான் சொல்லலாம் 12யும் எழுதி அதில் இடையில சுழற்சி திட்டம், ஆண்டு திட்டம் எல்லாத்தையும் ஒரு டைம் நீங்க எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு 2, 3 டைம் எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தப்பு வராது. கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ அதனால அந்த வருஷத்த வந்து 2, 3 டைம் நீங்க எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருங்க. படிச்சுட்டு ஏன்னா கண்டினியூஷனா தான் வருது. 1950 ஆரம்பிச்சா 2012 வரைக்கும் உங்களுக்கு கண்டினியூஸா தான் வரும். சரிங்களா? 2017 வரைக்கும் கண்டினியூஸா வரும். அப்போ கண்டினியூஸா வரும்போது நீங்க எங்கெங்க எது பண்றாங்க எல்லாமே 5, 5 ஆண்டுகள் தான். சரிங்களா? அப்படிங்கிறது ஈஸியா வந்து நீங்க உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். அதனால எழுதி பார்க்காம உங்களுக்கு வந்து இது மனப்பாடம் ஆகாது அந்த வருஷம். ஸோ நான் படிச்சுட்டேன் சார் நிற்கும். கண்டிப்பா நிற்காது. சரிங்களா? தப்பு வரும். அதனால ஒரு 4 டைம் 5 டைம் பார்க்காம எழுதி பார்த்துருங்க. சரிங்களா? அடுத்த டைம் மறுபடியும் படிக்கும்போது மட்டும் ஒரு டைம் எழுதி பார்த்துருங்க. அவ்வளவுதான். அந்த அந்த விஷயம் நீங்க ஒவ்வொரு டைம் படிக்கும்போது செஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அது எந்த டைமும் மறக்காது. சரிங்களா? ஓகே இதெல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல. நீங்க அதான் சொன்ன 5 ஆண்டு திட்டங்களோட அந்த நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ பார்த்துட்டு என்னது 12 to 17 அப்படிங்கிறது வந்து வருஷம் வந்ததெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான். சரிங்களா? ஸோ எப்போ கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 2015க்கு அமைச்சரவை தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதுவும் கேட்டிருக்காங்க. எந்த மூலியமா அமைச்சரவை தீர்மானம். சரிங்களா? ஸோ அப்போ நிதி ஆயோக் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நிதி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நிதி அப்படிங்கிறது அதோட நிதி ஆயோக்கில் நிதி அப்படிங்கிறோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும்னா இங்கிலீஷ்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இதில். சரிங்களா? ஏன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் தப்பாகும். ஏன்னா அவங்க கொஸ்டின்லேயே என்ன சொல்லிடுவாங்க ஆங்கில கொஸ்டின் அதாவது இங்கிலீஷ்ல கேட்கறத ஃபைனல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. தமிழ்ல வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. ஸோ அதனால நீங்க வந்து சின்ன சின்ன வேர்டிங்ஸ்க்குலாம் என்ன பண்ணலாம் நம்ம தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் நமக்கு ஒன்றும் சுத்தமாக தமிழ் இங்கிலீஷ் தெரியாமல் யாரும் இல்லை. அதனால சிறு சிறு வார்த்தைகள்லாம் வந்து இங்கிலீஷ்ல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. தலைவர் வந்து பிரதமராக இருப்பார். துணைத் தலைவர் வந்து இது முதல் துணைத் தலைவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது கேட்டிருக்காங்க. அரவிந்த் பனகாரியா. சரிங்களா? தற்போது இருக்கிற துணைத் தலைவர் பார்த்தீங்கன்னா சுமன் பெரி. 2024 ஜனவரியில் இவங்களை மாத்தினாங்க சுமன் பெரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஓன்னு சொல்லுவாங்க, சிஇஓ சொல்லுவாங்க. சரிங்களா? சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறது விஆர் சுப்பிரமணியம்னு ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? ஸோ எப்பவுமே இந்த விஷயங்களை நீங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். தற்போதுங்கிற விஷயம்லாம் சொல்லியிருக்கோம்ல அது இன்னைக்கு நாங்க சொல்றோம். நீங்க இன்னைக்கு படிச்சுட்டு சார் நீங்க எக்ஸாம்ல வந்து சப்போஸ் இப்போ இன்னும் எக்ஸாமுக்கு 6 மாசம் இருக்கு. இடையில ஜனவரியில பிப்ரவரியில ஒருத்தரை மாத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் படிக்கும்போது நம்ம மொபைல் எடுத்து செக் பண்ணிடணும் நெட்ல அடிச்சு. ஸோ இப்போ வந்து பிரசன்ட் நிதி ஆயோகோட துணைத் தலைவர் யாரு சிஇஓ யாரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம் செக் பண்ணிட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்பப்போ மாத்திக்கணும். ஒரு டைம் நீங்க 2வது டைம் படிக்கிறீங்க 3வது டைம் படிக்கிறீங்க டெய்லியும் ஏன்னா நேற்று இருக்கிறவர் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணலாம். நமக்கு தெரியாது. ஸோ அப்போ நீங்க அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆகட்டும் அல்லது இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ஓரியன்டா இருக்கிற அட் ப்ரெசென்ட் யாரு சேர் பர்சனா இருக்காங்க யார் சிஓ இருக்காங்க நீங்க என்ன பண்ணணும் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கணும். நம்ம மொபைல் கையில் இருக்க மொபைலில் நீங்கள் சர்ச் பண்ணாவே வந்துடும். நீங்கள் இதுக்காக வெளியில் பெருசாக நம்மளாம் முதல் மாதிரிலாம் தேடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? புக்கை தேடணும் யாருக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கணும்லாம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு மொபைலில் யார் இருக்கா இப்போ யார் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ரீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது வந்து எப்பவுமே நீங்கள் இன்னைக்கும் இல்லை என்னைக்குமே அந்த ஒரு பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. ஓகே ஸோ உறுப்பினர்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்க. சரி நான் அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த உறுப்பினர்கள் அனைத்து மாநில முதல்வர்கள் மற்றும் யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நோக்கம் ஸோ அதாவது என்னன்னா 4 பிரிவா இருக்கு. ஸோ அரசாங்கத்தின் சிந்தனை குழு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை முக்கியம். நிதி ஆயோக்னாவே திங்க் டேங்க் தான். சிந்தனை குழு ஆலோசனை அமைப்பு தான். அதே மாதிரி கூட்டுறவு கூட்டாட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா?
நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மாநிலங்களால் ஒருங்கிணைந்த ஒரு நாடு தான். சரிங்களா? அப்ப கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்க்கணும்னு சொல்லியிருப்பாங்க. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. 4வது பார்த்தீங்கன்னா 3 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு செயல் திட்டம், நடுத்தர கால திட்டம், 15 அதான் சொன்னேன். குறுகிய காலம், நடுத்தர காலம், நீண்ட காலம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை வந்து தொலைநோக்கு திட்டங்களை வந்து செயல்படுத்துறதா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பணிகள் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி, நாட்டின் நிகழ்வுகள் மாநிலங்களை வந்து பங்கெடுக்க வைத்தல், அதுக்கப்புறம் பரவலாக்கப்பட்ட திட்டமிடல், தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல், நிபுணர்களின் கூட்டமைப்பு உருவாக்குதல், உகந்ததாக்குதல் அதெல்லாம் தேவையில்லை. எக்ஸாம் நம்ம குரூப் 4க்கு இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவுதானே தவிர எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு இவ்வளவும் தேவையில்லை. ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கொடுத்துருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 2 படிக்கும் போதோ அல்லது மெயின்ஸுக்கெல்லாம் படிக்கும் போதோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம். சரிங்களா? ஸோ நம்ம குரூப் 4 லெவலில் அந்த அளவுக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்கனாமிக்ஸில் இந்த வாரம் கிளாஸ்க்கு அவ்வளோதான் டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்தது பாலிட்டி பொறுத்தவரைக்கும் குடியுரிமையும் அடிப்படை உரிமைகள் வந்து சொல்லிடும். ஸோ குடியுரிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சரத்து 5 to 11 பகுதி 2ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதில் வந்து இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை இருக்கு. இந்திய குடியுரிமை பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டில இருந்து நம்ம எடுத்திருக்கோம். நாடாளுமன்றம் தான் அதுக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் இருக்கு. 1955ல குடியுரிமை சட்டம் இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். 1955 நாடாளுமன்றம் அந்த சட்டம் அந்த குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டெல்லாம். சரிங்களா? இது வந்து பொருள் கொடுத்துருக்காங்க. சிவிஸ்னா எல்லாத்தின் மூலம் குடியிருப்பாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 2 வகையை நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ குடியுரிமை பெறுதலுக்கு 5 வழியும், குடியுரிமை இழப்பதற்கு 3 வழியும் நம்ம இருக்கிறத பார்த்தோம். ஸோ அதெல்லாம் வந்து முக்கியம். சரிங்களா? எந்த ஆண்டுல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் பிறப்பால் வந்து குடியுரிமை பெறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் இங்க சொல்லியிருக்கோம். வம்சாவளி குடியுரிமைனா என்ன? பதிவு செய்தல் மூலம் பெறும் குடியுரிமைனா என்ன? சரிங்களா? இயல்பு குடியுரிமைனா என்ன? அதே மாதிரி பிரதேசங்களை இணைத்தல் மூலமா பெறுறது. ஸோ அந்த வருஷம் தான் முக்கியம். பிரதேசங்கள் இப்போ இந்தியாவில் 1962ல தான் இந்த குடியுரிமைக்கான ஆணை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதே மாதிரி குடியுரிமை இழத்தல் பொறுத்த வரைக்கும் சரத்து 9 வந்து சொல்லியிருக்கோம். 3 தானாக முன்வந்து துரத்தல், குடியுரிமை முடிவுக்கு கொண்டு வருதல் மற்றும் குடியுரிமை மறுத்தல் அப்படின்னு சொல்லி 3 வகையா நம்ம பண்ணலாம். ஸோ இதை பத்தி பெருசாக நமக்கு தேவையில்லை. ஸோ இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்கள் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ, ஒன்று வந்து நான் ரெசிடென்ஷியல் இந்தியன், அப்புறம் பிஐஓ, பர்சன் ஆன் இந்தியன் ஆரிஜின், பூர்வீக குடியினர் சொல்லுவாங்க. இந்த பூர்வீக குடியினர் தான் ஜனவரி 9 2015க்கு அப்புறம் ஓசிஐன்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர்னு வச்சு கொண்டு தான் உங்களுக்கு என்னது வாக்களிக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த பிஐஓவா இருந்ததை ஓசிஐயா இப்போ வந்து நம்ம மாத்திருக்காங்க. அது எந்த வருஷம் மாத்தினாங்க? 2015ல மாத்திருக்காங்க. சரிங்களா? 2015 ஜனவரி 9. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் முக்கியம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அதாவது பிரவாசி பாரதிய திவாஸ். சரிங்களா? 1911 ஜனவரி 9 காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இந்தியாவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்து அடிப்படை உரிமைகள். ஸோ அடிப்படை உரிமைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சரி, ஒரு குடிமகனா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் சரி. சரிங்களா? ஸோ அப்ப இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வந்துட்டே இருக்கு. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராத ஏரியாவே கிடையாது. நீங்க குரூப் 4 பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 12ல இருந்து ஒரு 35 ஒரு 23 ஆர்டிகல் தான் இருக்கு. 23 ஆர்டிகளும் ரொம்ப முக்கியமானது. பட் நம்ம பார்த்திருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ அதுல எல்லாமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கேட்கக்கூடிய ஏரியா வந்து அடிப்படை உரிமைகள். சரிங்களா? ஸோ அமெரிக்கால இருந்து எடுத்தாங்க. பகுதி 3 விதி 12ல இருந்து 35 வரைக்கும். சரிங்களா? ஸோ 1950 ஜனவரி 26 அப்ப வரைக்கும் என்னது 6 வந்து மொத்தம் இருந்துச்சு. சரி 7 இருந்துச்சு. இப்ப தற்போது வந்து 6 இருக்கு. சரிங்களா? அந்த சொத்துரிமை வந்து 44வது சட்ட திருத்தம் 1978 படி நீக்கப்பட்டது. ஸோ மீதி எல்லாமே இருக்கு நமக்கு. சரிங்களா? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு கல்வியில் உரிமை, சொத்துரிமை, அரசியலமைப்புடன் தீர்க்கான உரிமை, அது ரிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பொறுத்துக்களை கேட்பாங்க. 14 to 18 என்ன? 19 to 22 என்ன? அப்படிங்கிறது பொறுத்துக்களை இதெல்லாம் கேட்கலாம். அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஆர்டிகல்ஸும் கேட்கலாம். சரிங்களா? அது பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சமத்துவ உரிமையில இதெல்லாம் இந்த இந்த 4 ஆர்டிகல் முக்கியம். 14, 15, 16, 17 இந்த 4 ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே முக்கியம் தான். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 4. சரிங்களா? இதுவும் வந்து பொறுத்துக்களை நமக்கு கேட்கறாங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுல தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். தீண்டாமை ஒழிப்பு விதி எது சொல்லுது? சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்த்துக்கோங்க. விதி 18 பார்த்தீங்கன்னா அரசு பட்டங்கள் வழங்குவதை தடை செய்கிறது. ஸோ அதே மாதிரி விதி 19 to 22 சுதந்திர உரிமையில 19ல 6 வகையான உரிமை கொடுத்திருப்பாங்க. 20, 21ல குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தனி மனித உரிமையை சொல்லிருப்பாங்க. சரிங்களா? ஸோ 21A அப்படிதான். ஸோ கல்வி உரிமை. ஸோ நமக்கு இப்போ ரைட் டு ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது கட்டாய கல்வி உரிமை சட்டம். ஸோ அந்த சட்டம் வந்து இந்த 21A அடிப்படையாக கொண்டு வந்தாங்க. 86வது சட்ட திருத்தம் 2002. சரிங்களா? ஸோ 6 to 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி வந்து கொடுக்கணும். கட்டாய மற்றும் இலவச கல்வி. அந்த ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம்.
கட்டாய மற்றும் இலவச கல்வியான கல்வி உரிமை. ஸோ விதி வந்து 22. அது வந்து ஆக்ட் தனியா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? கட்டாய கல்வி உரிமை சட்டம், கட்டாய இலவச கல்வி உரிமை சட்டம் ஒண்ணு தனியா இருக்கு. பட் அந்த சட்டத்திற்கு அச்சாணியா அல்லது ஆணிவேரா இருக்கிறது இந்த ஆர்டிகல் தான். சரிங்களா? 21A கல்வி உரிமை. அது வந்து இப்போ 2002 தான் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? விதி வந்து பார்த்தீங்கன்னா 22. கைது செய்தல் மற்றும் சிறை வைத்தலுக்கு எதிரான பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி 23, 24 ரொம்ப முக்கியம். அது வந்து சுரண்டலுக்கு எதிரான உரிமையில வரும். அது பார்த்தீங்கன்னா கொத்தடிமை ஒழிப்பு மற்றும் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. சரிங்களா? ஸோ கொத்தடிமை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் குழந்தை தொழிலாளர் குழந்தைகளும். ஸோ பெண் குழந்தைகள் பாதுகாப்புக்கு இது ரெண்டும், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்புக்கு இந்த ரெண்டும் முக்கியமான ஒரு விதிகளா இருக்கும். சரிங்களா? சரத்து. இது எப்போ சட்டம் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 1976, 86. ஸோ 10 வருஷம் டிஃபரன்ஸ். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ 29 பார்த்தோம். சரிங்களா? அதெல்லாம் முக்கியமானது. ஸோ நீதி பேராணை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீதி பேராணை. சரிங்களா? அடிப்படை உரிமைகள் மீறப்படும் போது நேரடியாக மக்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரலாம்னு சொல்றாங்க. ஸோ இருதய மற்றும் ஆன்மான்னு சொல்லி அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து 5 வகையான நீதி பேராணை இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்புறம் 33 வந்து ராணுவம் பொதுப்பணி காக்கும் இந்த காவல் பணியில் இருக்கவங்க எல்லாம் சங்கம் அமைக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. 3 வந்து இந்தியாவின் மகாசாசனம் சொல்றாங்க. 13 பொறுத்த வரைக்கும் அடிப்படை உரிமைகள் மீதான சட்டம் இயற்றினால் வந்து செல்லாதுன்னு சொல்லியிருப்பாங்க. விதி ஃபர்ஸ்ட். அடிப்படை உரிமையை வந்து நீங்க மீற மாதிரி எந்த சட்டம் வேணுமோ செல்லாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிபிஎஸ்பி வந்து 38, 51 சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம அடுத்த கிளாஸ்ல சார் வந்து எடுத்துப்பாரு. சரி, ஓகேங்களா? இவ்வளவுதான் வந்து நமக்கு பாலிட்டியில நம்ம இந்த வீக் டெஸ்ட். ஆங்கில மைசூர் போர் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஆங்கிலேய மைசூர் போர், கர்நாடக போர்கள் வந்து லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் முடிச்சோம். அதாவது லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் முடிச்சோம். இந்த டெஸ்ட்டுக்கு ஆங்கில மைசூர் போர்கள். ஸோ வருஷம் வந்து 1767 இருந்து 1799 வரைக்கும். ஸோ அதுல மொத்தம் 4 மைசூர் போர்கள் நடந்திருக்கும். அந்த 4 வந்து ஆண்டு வந்து எது வரைக்கும் முக்கியம். அந்த மாதிரி உடன்படிக்கை. ஸோ முதல் ஆங்கிலேய மைசூர் போர் வந்து பார்த்தீங்கன்னா 1769 சென்னை அல்லது மதராஸ் அமைதி உடன்படிக்கையின்படி முடிவுக்கு வந்ததுன்னு சொல்லுவாங்க. இரண்டாவது ஆங்கில மைசூர் பொறுத்த வரைக்கும் 1780 இருந்து 84 வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இவரு ஹைதர் அலி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட போர் புரிவாங்க. சென்னை மதராஸ் உடன்படிக்கையின்படி என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஹைதர் தான் வந்து வெற்றி பெற மாதிரி போகும். அதுக்கப்புறம் உடன்படிக்கைக்கு வந்துருவாங்க. உடன்படிக்கையில வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நான் உதவி பண்ணணும், எனக்கு ஏதாவது நீங்க உதவி பண்ணணும் அப்படிங்கிறதா அந்த சென்னை அமைதி உடன்படிக்கை சொல்லுவாங்க. சரிங்களா? பரஸ்பரம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதா அந்த மதராஸ் அமைதி உடன்படிக்கையோட சாராம்சமே. ஆனா ஆங்கிலேயர்கள் வந்து மீறி இருப்பாங்க. அதனால இரண்டாவது ஆங்கிலேய மைசூர் போர் போகும். சரிங்களா? அதுல போர்ட்னோ அப்படிங்கிற இடத்துல ஹைதர் அலி வந்து தோற்கடிக்கப்படுவாரு. அதுக்கப்புறம் 1782 அவரு இறந்துருவாரு. புற்றுநோய் காரணமாக இறந்துறாரு. சரி, இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனா இப்பெல்லாம் இது இம்பார்ட்டன்ஸ் இல்லதான். பட் இருந்தாலும் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? சிலபஸ்ல கொடுக்கலாங்கிறதுக்காக நம்ம படிக்காம விட்டோம்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரலாம். அப்ப புற்றுநோயினால் வந்து அவர் வந்து இறந்துறாரு. அப்ப அவரோட மகன் வந்து வராரு. சரிங்களா? ஹைதரோட மகன் திப்பு வந்து போரை வந்து பண்றாங்க. ஸோ முக்கியம் மங்களூர் உடன்படிக்கைப்படி அதுக்கப்புறம் போர் வந்து முடிவுக்கு வந்துடும். சரிங்களா? திப்புவுக்கும் ஆங்கிலேயருக்கும் நடக்கிற உடன்படிக்கை வந்து மங்களூர் உடன்படிக்கை 1784. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஆங்கிலேய மைசூர் போர் பார்த்தீங்கன்னா 1792 ஸ்ரீரங்கப்பட்டணம் உடன்படிக்கை. ஸோ திப்புவோட பகுதிகள் பாதி வந்து ஆங்கிலேயருக்கு போயிடும். திப்பு மறுபடியும் அந்த போரை பண்ணுவாரு. அதனால பாதி வந்து அங்க போயிடும். ஸோ அதுக்கப்புறம் 4வது ஆங்கில மைசூர் போர்ல வந்து ஜக்கோபியன் கழகம் வந்து நிறுவப்படும். ஸோ ஆக்சுவலா அது பிரெஞ்சுக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும். பட் அது வந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்ப்பாங்க. அதனால மறுபடியும் திப்பு மேல போர் பண்ணி திப்பு வந்து கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3ஆம் கிருஷ்ணராஜா உடையார் வந்து மைசூரின் மன்னராக ஆங்கிலேயரால் வந்து அமர்த்தப்பட்டார். சரிங்களா? இப்போ வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? அந்த மைசூர் ராஜான்லாம் சொல்றோம்ல, நியூஸ்ல பாக்குறோம். சரிங்களா? அவங்க வந்து உடையார், மைசூர் கிருஷ்ணராஜா உடையார் அவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? அவங்களோட வழித்தோன்றர்கள் தான் இன்ன வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ திப்பு சுல்தானுக்கு முன்னாடியும் இவங்க தான் இருந்தாங்க. சரிங்களா? எனக்கு உடையார் அவங்கள அந்த மன்னர்கள் தான் இருந்தாங்க. திப்பு வந்து இவங்களை என்ன பண்ணிடுறாங்க, இது பண்ணிட்டு அந்த மைசூரை வந்து பிடிச்சிடறாங்க. ஆங்கிலேயர்கள் மறுபடியும் அவங்க கிட்ட உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ தற்சமயம் வரைக்கும் இவங்க தான் வந்து அந்த மன்னர்களாக இருக்காங்க. சரிங்களா? மைசூர் ராஜான்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமா பழங்குடியினர் மற்றும் விவசாயிகள் கிளர்ச்சி. ஸோ இதுல எல்லாமே எல்லா கிளர்ச்சியும் ரொம்ப முக்கியம், வருஷம் முக்கியம். நான் சொல்லியிருக்கிறதே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? எக்ஸாம் புக்ல பார்த்தீங்கன்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும். பட் இதுல நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ பார்சி இயக்கம் வந்து 1818 ஷாஜி ஹரியத்துல்லா எங்க நடந்தது, வங்காளத்துல நடந்தது. சரிங்களா? ஹரியத்துல்லா இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் டூடுமியான் வராரு. டூடுமியானுக்கு அப்புறம் நோவோமியான். ஸோ அப்போ 3 பேர் இதுல வராங்க. ஷாஜி ஹரியத்துல்லா, டூடுமியான், நோவோமியான் வராங்க. சரிங்களா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா யார் வந்து இந்த வார்த்தை சொல்றது டூடுமியான் தான். நிலம் கடவுளுக்கு சொந்தமானது, எனவே விவசாயிகள் வரி செலுத்த வேண்டாம் சொல்லி
லூடுமியர்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ பார்சி இயக்கத்தோட முக்கியமான ஒரு முழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஸ் கோப்தா. அதோட பொருள் வந்து உண்மை விளம்பி அல்லது ட்ரூத் டெல்லர் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது வஹாபி இயக்கம் 1827. ஸோ 18, 18 அதுக்கப்புறம் 27. ஸோ வங்காளத்துல நடந்தது பரசத் அப்படிங்கிற பகுதியில. இதுல டீடு மிர் அப்படிங்கிறவர்கள் தொடங்கப்பட்டது. இது முஸ்லீம்கள் நடந்ததுனால இந்து எதிர்ப்பு சாயம் வந்து பூசப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பெருசா இதுல ஒண்ணும் இல்ல. அதுக்கப்புறம் கோல் கிளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான பழங்குடியின கிளர்ச்சி. ஸோ 31ல இருந்து 32 வரைக்கும் 1831ல இருந்து 32. ஸோ எங்க ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசால சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் பகுதியில 2 பேர் தலைமை தாங்கியிருப்பாங்க. பிந்த்ராய், சிங்ராய். சரிங்களா? ஸோ வட்டிக்கு பணம் கொடுப்போம் மற்றும் அரசியலுக்கு எதிராக நடந்துட்டோம். சரிங்களா? இதுல யார் தலைமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த பகுதியில் நடந்தது முக்கியம். அடுத்து சாந்தாளர்கள் கிளர்ச்சி. சாந்தாளர்கள் பார்த்தீங்கன்னா 1855ல இருந்து 56. சரி, கிட்டத்தட்ட 57 புரட்சிக்கு முன்னாடியே இது நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பீகார் ராஜ்மஹால் குன்றுகள்ல வாழ்ந்த மக்கள் தான் சாந்தாளர்கள் சொல்றாங்க. ஸோ சமூக கொள்ளை நடவடிக்கைல வந்து பீர் சிங் வந்து ஏற்படுறாரு. சரிங்களா? அதுல மறுபடியும் அதுக்கப்புறம் தலைமை தாங்குறவங்க சிந்து மற்றும் கனுங்கு அப்படிங்கிற தலைமை தாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பீர் சிங், அதுக்கப்புறம் சிந்து கனுங் வராங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகளின் குண்டுகள் நீராக மாறிவிடும் என கடவுள் உத்தரவிட்டதாக இவங்க சொல்லி என்ன பண்றாங்க? ஒரு போராட்டம் பண்றது கிளர்ச்சிக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அதுல வில், விஷம் தடவை அம்பு. ஏன்னா இவங்கலாம் பழங்குடியினர் தானே. இவங்க கிட்ட என்ன இருக்கும்? வில்லு, இல்ல இந்த அம்பு இந்த மாதிரி தான் இருக்கும். அது கோடாரி இதை எடுத்துட்டு கிளம்புறாங்க. ஸோ அதுல கிட்டத்தட்ட 15 to 25,000 கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டதாக சொல்லப்படுது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம சாந்தல் கிளர்ச்சி. சரிங்களா? இதுக்கப்புறம் அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1855ல சாந்தல பர்கானா மண்டலம் வந்து உருவாக்க சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது முண்டா கிளர்ச்சி. முண்டா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது ஒரு பழங்குடியினர் கிளர்ச்சி தான். 1889 to 900. சரிங்களா? 1900 வரைக்கும் நடந்திருக்கு. ஸோ ராஞ்சி பகுதி. சரிங்களா? ஜார்க்கண்ட்ல தான் ராஞ்சி பகுதி. கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு ஸோ இந்த கூண்டு கட்டி அப்படிங்கிற முறை வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு கூண்டு கட்டி அப்படிங்கிற முறையில வந்து விவசாயம் செய்த மக்கள் யாருன்னு கேட்டா முண்டா மக்கள். சரிங்களா? முண்டா என பழங்குடியின மக்கள். ஸோ இவங்க வட்டிக்கு பணம் கொடுப்போறனால அந்த கூண்டு கட்டி முறை வந்து சிதைவடையுது. இதனால வேற பகுதிக்கு குடியேற மாதிரி இவங்க வராங்க. அதனால இவங்க என்ன பண்றாங்க? ஒரு கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. அந்த கிளர்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னா பீர்ச்சா முண்டா. ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இன்றளவும் அவர் என்ன பண்றாரு? ஒரு பழங்குடியினரோட ஒரு முக்கிய தலைவராக இன்றும் இவர் வந்து போற்றப்படுறார். சரிங்களா? பீர்ச்சா முண்டா அப்படிங்கிறவங்க. சரிங்களா? தம்மை கடவுளின் தூதராக அறிவித்தார். 1889 கிறிஸ்துமஸ் நாளில் வன்முறையில் வந்து ஈடுபட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்ப இருக்க நம்மளுடைய இந்திய குடியரசுத் தலைவரா இருக்க திருமதி திரௌபதி முர்மு அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர் தான். அவங்க பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பதற்கு முன்னாடி இந்த முண்டா ஒரு அந்த அங்க போய் வணங்கிட்டு வந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸ்லாம் பார்த்துருக்கோங்களா? அதே மாதிரி அந்த பழங்குடியினர் திருவிழாக்களுக்குலாம் அவங்க போவாங்க. அங்கெல்லாம் போய் இந்த முண்டாவை பத்திலாம் அந்த பீர்ச்சா முண்டாவை பத்திலாம் பேசியிருக்காங்க நிறைய பேட்டிலாம். சரிங்களா? அதனால நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டடாவும் தேவை. பட் ஹிஸ்டரியிலயும் இவர் வந்து முக்கியமான ஒரு பர்சனா இருக்காரு. சரிங்களா? முண்டா கிளர்ச்சி. ஸோ அதுக்கப்புறம் இறந்துறாரு. முக்கியமா 1908ல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் ஸோ இயற்றப்பட்டது இந்த முண்டா கிளர்ச்சிக்கு அப்புறம் தான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கிளர்ச்சியோட கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் 1908ல சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம். அடுத்தது இண்டிகோ கழகம். ஸோ இதெல்லாம் காந்தியடிகளுக்கு முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சௌரி புரட்சின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா விவசாயிகள் கிளர்ச்சியில் வரும். சௌரி வந்து சாகுபடி செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த விலைக்கும் கொள்முதல் செய்யறாங்க. அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால 1859ல திகம்பர் பீஸ்வாஸ் மற்றும் பினிச்சரன் பீஸ்வாஸ் நாதியா மாவட்டத்துல என்ன பண்றாங்க? கழகங்களில் ஈடுபடுறாங்க. அதனால 1860ல அவுரி ஆணையம் போடுறாங்க. அந்த அவுரி ஆணையத்தின் விளைவாக 1862ல அவுரி ஆணைய சட்டம் பாகம் 6 வந்து இயற்றப்படுது. சரிங்களா? ஸோ அப்ப இந்து தேசபக்தன் செய்தித்தாள்கள் விவசாயியின் துயரங்களை வந்து சுட்டி காட்டுறாங்க. ஸோ இண்டிகோவின் கண்ணாடி யாரு மைக் ஆன் பண்ணிருக்கீங்க? பார்த்தீங்கன்னா 1860ல அவுரி ஆணையம் ஓகே. பார்த்தீங்கன்னா நீல் தர்பன் ரொம்ப முக்கியம். இந்த நாடகம். சரிங்களா? நீல் தர்பன் நாடகம் யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா தீனபந்து மித்ரா. சரிங்களா? ஸோ நீல் தர்பன்னா இண்டிகோவின் கண்ணாடி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின்ஸ். அடுத்தது பாப்னா கழகம். பாப்னா கழகம் 1873 76. ஸோ பாப்னானா வங்காளத்துல பகுதி தான். ஜமீன்தார்கள் அடக்குமுறைக்கு போனா அதுவே கேசப் சந்தர் ராய். சரிங்களா? தொடங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசப் சந்தர் ராய். பாப்னா முழுவதும் பரவிதான் சொல்றாங்க விவசாயிகள். ஸோ இதுல பாப்னா கழகத்தோட முக்கியமான சாராம்சம் விவசாயிகளுக்குன்னு ஒரு சங்கம் அமைச்சு போராடலாம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டது இந்த பாப்னா கழகம் மூலியமா தான். அதனால அது வந்து ரொம்ப முக்கியம். கேசப் சந்தர் ராய். ஸோ விவசாயிகள் சங்கம் அமைத்து போராட முறையை வளர்த்து கொண்டதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது பாப்னா கழகம் தான். அடுத்தது தக்கான கழகம். தக்காணம். சரிங்களா? பூனா மாவட்டம்.
இதுல சுபா கிராமங்கள் சொல்றாங்க. சரிங்களா? தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் இயற்றப்பட்டது. கிட்டத்தட்ட 33 இடத்துல நடந்திருக்கும். அதனால அங்க வந்து தக்கான விவசாயிகள் மீட்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளவுதான் நமக்கு தேவையானது. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம் வந்து உங்களுக்கு தெரியும். பஞ்சாப்ல வந்து ஆங்கிலேயர் வந்து வே அவங்களுக்கு சாதகமாக ராணுவத்துல நெறைய பேர் பணிபுரிந்ததுனால, அங்க வந்து புரட்சியில வந்து ஈடுபடுறத அவங்க விரும்பல. அதனால உடனே என்ன பண்ணியிருப்பாங்க, பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1900ங்கள்ல என்ன பண்றாங்க, கொண்டு வந்துர்றாங்க. சரிங்களா? இது வந்து பஞ்சாப் பகுதியில் நடைபெற்றது. பஞ்சாப் விவசாயிகள் இயக்கம். முக்கியமா பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. அதுல 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. விவசாயிகள், சட்ட அங்கீகாரம் பெற்ற விவசாயிகள், வட்டிக்காரர்கள் சொல்லி பிரிச்சு, இந்த முதல் பகுதியிலிருந்து மீதி இருக்கிற 2 பகுதி மக்கள்ட்ட நிலம் வந்து பரிமாறுதல் அல்லது மாற்றம் அடைவதை வந்து தடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பஞ்சாப் நில உரிமை மாற்றுச் சட்டம். அடுத்தது காந்தியடிகளுக்கு அப்புறம் வந்து சாம்ரான். ரொம்ப முக்கியமான ஒரு இயக்கம். சரிங்களா? சாம்ரான் சத்தியாகிரகம் சொல்லுவாங்க. வருஷம் ரொம்ப முக்கியம். 17 to 18 பீகார்ல நடந்தது. சாம்ரான் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல எங்க இருக்குன்னு கேட்பாங்க. அது பீகார் மாநிலத்தில் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அங்க அந்த உரி சட்டத்தை மீறி செயல்படுவாங்க. கிட்டத்தட்ட 20ல 3 பங்குக்கு வந்து விளைவிக்கணும். அதுல குறைந்த விலைக்கு தான் கொள்முதல் செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? உரி வந்து விளைவிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க நிலத்துல. சாம்ரான் தீன்கதியா அப்படிங்கிற அந்த குறைந்த விலைக்கு வந்து விவசாயிகள் வந்து பிணைக்கப்பட்டிருந்தாங்க. அதை வந்து காந்தியடிகள் வந்து என்ன பண்றாரு, இது பண்ணி இந்த சாம்ரான் விவசாய சட்டம் 1918ல வந்து கொண்டு வருவதற்கு உறுதுணையா இருப்பார். சரிங்களா? அதுதான் சாம்ரான் இயக்கம். அடுத்தது கேடா அது கைரா சத்தியாகிரகம் 1918. சரிங்களா? குஜராத் மாநிலம். மழை இல்லாத டைம்ல வரி விலக்கு கேட்டிருப்பாங்க. ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இந்திய பணியாளர் கழகம் 1905ல விவசாயிகள் உதவி போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. காந்தியடிகள் உறுப்பினரா இருப்பார் அந்த சங்கத்துல. அதனால அங்க போய் உதவி கேட்பாங்க. குடுத்துருவாங்க. சரிங்களா? அதனால உதவி செஞ்சு அந்த வரியை வந்து யார் வந்து செலுத்த முடியுமோ அவங்க மட்டும் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து வாங்குவாங்க. ஆங்கிலேயர் இருந்து. இதெல்லாம் காந்தியடிகள் இருக்கும்போது பண்ணது. மாப்பிளா கிளர்ச்சி. மாப்பிளா கிளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளைனா யாருன்னா கேரளாவுல இருந்த முஸ்லீம் விவசாயிகள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க செஞ்ச கிளர்ச்சி தான் இது. அவங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரர்களும் வட்டி பணம் கொடுக்கிறதுக்கு அப்போசிட்டா செஞ்சிருப்பாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்து எதிர்ப்பு சாயம் பூசப்படும் இதுக்கு. சரிங்களா? அதனால வந்து மலபார் மாநாட்டுல வந்து தீர்மானம் மூலமா பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த மலபார் கிளர்ச்சியில நெறைய பேர் கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி சிறையும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பேர் பண்ணியிருப்பாங்க. முக்கியமா அதில கேட்கிறேன்னா, மாப்பிள்ளைகள்னா யாரு? கேரளா முஸ்லீம் விவசாயிகள். எங்க நடந்தது? சரிங்களா? மலபார் கேரளால நடந்தது. சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியும். யாருக்கு அது ஆப்போசிட்டா நடைபெற்றதுன்னா, ஜமீன்தார்கள் மற்றும் வட்டி பணம் கொடுப்பவர்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது பர்தௌலி சத்தியாகிரகம். சரிங்களா? பர்தௌலி சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா, 1928ல அரசு என்ன பண்றாங்கன்னா, நில உறவை ஜாஸ்தி பண்றாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட 30% மேல ஜாஸ்தி பண்றதுனால, போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க. அப்ப வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா, தலைமையில வந்து எதிர்ப்பு பண்ணி வரிகுடா இயக்கம் வந்து பண்றாங்க. அப்ப வந்து நிலத்த வந்து என்ன பண்றாங்க, வரி செலுத்தாத விவசாயிகளோட நிலங்களை எல்லாம் ஏலத்துக்கு விட்டுர்றாங்க. மறுபடியும் காங்கிரஸ் வந்து 1937ல காங்கிரஸ் தலைமையிலான ஒரு மத்தியல ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த நிலங்களை எல்லாம் மறுபடியும் மீட்டு குடுத்துர்றாங்க. சரிங்களா? அதான் பர்தௌலி சத்தியாகிரகம். அது முக்கியமா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து பங்கேற்றார் அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுல. சரிங்களா? அவ்வளோதான் இந்த இதுல. சரிங்களா? ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும். இந்த வளங்கள் லெசன் பார்த்தீங்கன்னா, 6த்துல செகண்ட் டெர்ம் சோசியல்ல வந்து இருக்கு. சரிங்களா? இதுல முக்கியமா நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா, என்னென்ன வளங்கள்னு சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயற்கை வளங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அது நீங்க சும்மா கதை மாரி இருக்கும். அத நீங்க படிச்சீங்கன்னா, ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் விட்டீங்கன்னா தெரியும். சரிங்களா? இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? வளங்கள் வந்து 3 வகைப்படும் சொல்லியிருப்பாங்க. இயற்கை வளங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்ட வளங்கள் மற்றும் மனித வளங்கள்னு சொல்லுவாங்க. மனிதன வந்து ஒரு வளமா வந்து சொல்லியிருப்பாங்க இதுல. சரிங்களா? அப்ப இயற்கை வளங்கள்னா என்ன? இயற்கை வளங்கள் என்ன? காற்று, நீரு, மண்ணு, கனிமங்கள், நம்மை சுற்றியுள்ள இயற்கை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அனைத்துமே இயற்கை வளங்கள் சொல்றாங்க. இயற்கை வளங்கள் பயன்பாடானது அவைகள் காணப்படும் இடம் மற்றும் காணப்படும் நிலை மற்றும் அதை பயன்படுத்திக்கு கொண்டு வரும் தொழில்நுட்பத்தை சார்ந்து இருக்கும்னு சொல்றாங்க. இயற்கை வளங்கள மறுபடியும் முழுமையா கிளாஸிஃபை பண்றாங்க. இயற்கை வளங்கள் அதன் தோற்றம் மற்றும் வளர்ச்சி நிலை, புதுப்பித்தல் மற்றும் பரவல் அடிப்படையில என்ன பண்றாங்க? மறுபடியும் வந்து கிளாஸிஃபை பண்றாங்க. சரிங்களா? அதுல பார்த்தீங்கன்னா, தோற்றத்தின் அடிப்படையில் என்ன? உயிரியல் வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் என்னென்ன? இதெல்லாம் உங்களுக்கு கதை மாரி இருக்கும். ஜஸ்ட் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? வளங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, இங்க இந்த தோற்றத்தின் அடிப்படையில உயிர் வளங்கள், உயிரற்ற வளங்கள். சரிங்களா? மரம், நீர் எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியின் அடிப்படையில கண்டுபிடிக்கப்பட்ட அ மற்றும் மறைந்திருக்கும். கண்டுபிடிக்கப்பட்டன பழுப்பு நிலக்கரி. மறைந்திருக்குன்னா காற்றற்றல்னு சொல்லியிருக்காங்க. புதுப்பித்தலின் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா,
புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலா வளங்கள்னு சொல்றாங்க. சரிங்களா? புதுப்பிக்கக்கூடியதுனா சூரியன்லாம் புதுப்பிக்கக்கூடியது. நிலக்கரியெல்லாம் புதுப்பிக்க இயலாத வளங்கள். பரவலின் அடிப்படையில பொறுத்தவரைக்கும் உலகளாவிய வளங்கள் அல்லது உள்ளூர் வளங்கள்னு சொல்லியிருப்பாங்க. உலகளாவிய வளங்கள்னா நீர் வந்து எல்லா பக்கம் இருக்கு. அதனால நீர் வந்து உலகளாவிய வளம்னு சொல்லுவாங்க. உள்ளூர் வளங்கள்னா கங்காரு. சரிங்களா? கங்காரு கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா அந்த பகுதிகள்ல மட்டும் தான் அதிகமா காணப்படும். அதனால வந்து என்னது உள்ளூர் வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். உரிமையின் அடிப்படையில என்ன சொல்றாங்கன்னா, தனிநபர் வளங்கள் மற்றும் சமூக வளங்கள் சொல்றாங்க. ஸோ தனிநபர்னா இப்போ நீங்க யார் வச்சிருக்காங்களோ அவங்க அடிப்படையில தனிநபர் தனிநபர் உரிமை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? ஸோ அப்ப உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னா, அது உங்களுக்கானது தான். மத்தவங்களுக்கு. ஆனா சமூக அடிப்படையிலான உரிமை வளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீர்நிலை. சரிங்களா? ஒரு குளம் இருக்கு, ஒரு ஆறு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சமூக வளங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நாட்டு வளங்கள் இதுலயே 4 இருக்கு. சரிங்களா? நாட்டு வளங்கள். நாடுன்னா ஆறு. பன்னாட்டு வளங்கள். ஸோ திமிங்கல, புனுகு அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? திமிங்கல, புனுகு ரொம்ப காஸ்ட்லியான ஒண்ணு. அத பத்தி நம்ம பின்னாடி பார்த்தோம். ஸோ இவ்வளவுதான் ஃபுல்லா இந்த லெசன் பத்தி படிச்சோம். ஒரு டயகிராம்ல இந்த லெசனே முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது முக்கியம். கடல் ஈஸ்டானது, மெரைன் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பில் இருக்க ஈஸ்ட்டை விட என்னது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, ரொட்டி தயாரித்தல், மதுவடித்தல், திராட்சை ரசம் தயாரித்தல் மற்றும் உயிரி எத்தனால் தயாரித்தல் போன்ற மருத்துவ புரதம் தயாரித்தலுக்கு ரொம்ப பயன்படும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கடல் ஈஸ்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க இதுல. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வெப்பமண்டல மலைக்காடுகள் உலகின் பெரும் மருந்தகம் சொல்றாங்க. ஸோ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபார்மசி எதுன்னு கேட்பாங்க. உலகில வெப்பமண்டல மலைக்காடுகள். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அது காணப்படும் தாவரங்கள்ல 25% தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம் கொண்டது. எடுத்துக்காட்டு சின்கோனா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ திமிங்கல புணுகை பத்தி சொல்லியிருப்பாங்க பன்னாட்டு வளங்கள்ல. ஸோ ஸ்பெர்ம்ஸ் திமிங்கலத்தில் இருந்து பெறப்படும் ஒரு வகை திடப்பொருளே வந்து திமிங்கல புணுகுன்னு சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பவுண்டுக்கு, அதாவது 1/2 கிலோ திமிங்கல புணுகு பார்த்தீங்கன்னா $63,000 மதிப்புடையது. இது வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, திமிங்கலத்தோட வந்து எச்சம் அல்லது அதை வந்து கடத்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதான் அது. ஸோ மனித வளங்கள் பத்திலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நமக்கு பெருசா இல்லை. சரிங்களா? ஸோ வளங்கள் மனிதனின் பேராசைக்கன்று அவனது தேவைக்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி. ஸோ இதுவும் முக்கியம். சரிங்களா? ஸோ வளங்களை வந்து திட்டமிட்டு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மாதிரி பின்னாடி கடைசியாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வளங்களை வந்து பாதுகாப்பது முக்கியம். ஏன்னா நம்மளோட முடிஞ்சு போறது கிடையாது. அடுத்து நம்மளுடைய தலைமுறைக்கும் வந்து நம்மளுடைய வளங்களை வந்து நல்ல முறையில் விட்டுட்டு செல்லணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதை பத்தி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதில் 3 இது 3Rsன்னு சொல்லுவாங்க. அதாவது ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குறைத்தல், மறுபயன்பாடு மற்றும் மறுசுழற்சி பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்து பயன்பாட்டை வந்து கம்மி பண்ணணும், மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும், மறுபயன்பாடு பண்ணணும், அதுக்கப்புறம் மறுசுழற்சி செய்யணும். ஸோ அப்பதான் வளங்களை பாதுகாக்க இந்த 3 வழிமுறைகள் பின்பற்ற வேண்டும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் நமக்கு. சரிங்களா? அப்படிதான் வந்து நம்மளுடைய படிநிலை இருந்துச்சு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாடோடி மனிதனா இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல தங்கி வேளாண்மை செய்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து சிவிலைசேஷன், அதாவது மக்கள் பார்த்தீங்கன்னா நகர ஒரு அமைப்பா வந்து குடியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மாதிரி நிறைய அந்த மக்கள் குடிகள் சேர்ந்து ஒரு மகாஜனபதங்களா வந்து உருவானது அப்படிங்கிறத நம்ம அரசர்கள்லாம் எப்படி உருவானாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்கறது வெறும் அந்த சிந்து சமவெளி அந்த நாகரிகம் மட்டும். சரிங்களா? அதாவது இந்தியாவோட முக்கியமான பழமையான, கிட்டத்தட்ட உலகிலேயே மிக பழமையான நாகரிகம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் இது. சரிங்களா? ஸோ அதுல என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதா இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தோட திட்டமிடப்பட்ட நகரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதா இதெல்லாம். சரிங்களா? ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் இதெல்லாம் நம்ம படிக்கும். திரும்ப திரும்ப இப்போ வந்து நம்ம படிக்கிறது. சரிங்களா? ஹரப்பாலையும் இந்த மொஹஞ்சதாரோ, லோத்தல்லாம் நம்ம என்ன பண்றோம்? இப்போ வந்து முக்கியமா அது வந்து படிப்போம். மீதி இருக்கிறது இதெல்லாம். சரிங்களா? ஸோ ஹரப்பானா எங்க? பஞ்சாப், பாகிஸ்தான். சரி, கிட்டத்தட்ட பாகிஸ்தான்ல பாதி, இந்தியால பாதி கொஞ்சம் இருக்கும். மொஹஞ்சதாரோ பார்த்தீங்கன்னா சிந்து, கிட்டத்தட்ட அதுவும் பாகிஸ்தான்ல தான். தொலைவீரா குஜராத்ல இந்தியால, லோத்தல் வந்து குஜராத் இந்தியா, பானவாலி ராஜஸ்தான் இந்தியா, ராகிகரி அப்படின்னு சொல்றது ஹரியானால இருக்கு. சரிங்களா? அப்புறம் சர்கோட்டா வந்து அதுவும் குஜராத். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ முக்கியமா ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் எல்லாம் திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின். அடுத்தது ஸோ நகர நாகரிகம் ஒரு ஹெட்டிங்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் முழுக்க முழுக்க நகர நாகரிகம் தான். ஸோ கிராம நாகரிகமே கிடையாது. சரிங்களா? ஸோ இது நகர நாகரிகம் சொல்றாங்க.
ஸோ ஏன் நகரம் நாகரிகம்னா திட்டமிடல் வந்து நல்லா இருக்கும். சிறப்பான திட்டமிடல், அப்புறம் சிறப்பான கட்டிட கலை இருந்திருக்கு. அப்புறம் தூய்மை, பொது சுகாதாரம்லாம் ரொம்ப முக்கியம். பார்த்துருக்காங்க. ஸோ ஏன்னா கழிவுநீர் குழாய்கள் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, குப்பை கொட்டுவதற்குன்னு தனியா ஒரு இடம் இருந்திருக்கு. அ அதாவது குப்பை தொட்டிலாம் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு பொது குளம் இருந்திருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு நகரம்னா எப்படி இருக்குமோ, அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் அங்க வந்து இருந்திருக்கு. அதனால வந்து நகர நாகரிகம்னு சொல்றோம். சரிங்களா. அதே மாரி எடைக்கற்கள், அளவீடுகள், அப்புறம் மாபெரும் குளியல் குளம் தான் சொல்றாங்க பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, மெழுகு பூசப்பட்டிருந்தது நீர் கசியாமல் இருக்கிறதுக்கு. சரிங்களா. அது பார்த்தீங்கன்னா, இயற்கை மெழுகுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இயற்கை மெழுகால் வந்து பூசப்பட்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சுட்ட செங்கற்கள் எல்லாமே சுட்ட செங்கற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படி கேட்பாங்கன்னா, கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எது? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வரும். அப்ப நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா மட்டும் தான், அது சரியா தவறான்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, கீழ்க்கண்ட கூற்றுகளிலும் தவறான கூற்று எது? அப்படிங்கிற மாரி கொஸ்டின் வரும். அப்ப நீங்க எல்லா விஷயங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருந்தா தான், அது என்னது? அது சரியா? தவறா? அப்படிங்கிறத நீங்க எது வந்து தப்பு, எது சரி அப்படிங்கிறத உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. ஸோ அப்ப எல்லாமே வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? குளங்கள் பார்த்தீங்கன்னா, கிணற்று நீரால் நிரப்பப்பட்டது. குளத்திலிருந்து அழுக்கு நீர் வெளியேற தனியாக ஒரு கால்வாய் எல்லாம் இருந்துச்சு. மொஹஞ்சதாரோல பொறுத்தவரைக்கும் பூசாரி அரசன் அப்படிங்கிறது ஒரு சிலை வந்து கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு தாடி வச்சுட்டு அந்த மாரி ஒரு சால்வை மாரி போத்திட்டு ஒரு சிலை வந்து இருக்கும். சரிங்களா? பாட புத்தகங்கள பார்க்கும்போது 6வது புத்தகம், 9வது புத்தகங்கள்லாம் இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து இருக்கு. சரிங்களா? நீங்க இத பார்த்துட்டு ஸ்கூல் புக் ஒரு டைம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அது என்னென்ன இருக்கு. ஸோ அந்த என்னது ஒரு பிக்டோரியலா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். அதுக்காக சொல்றேன். சரிங்களா? ஒரு லைன் பை லைனா ஒரு இதா படிக்கிறக்கும், இதெல்லாம் நீங்க என்னது கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக நாங்க சொல்லிக் குடுக்குறோம். மத்தபடி நான் முதல்லயே சொன்ன மாரி புக் தான் எல்லாமே. இது வந்து நீங்க இதுல இருக்க பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இத நீங்க வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது தான். சரிங்களா? ஏன் புக்க பார்க்க சொல்றேன்னா, உங்களுக்கு அந்த பிக்டோரியலா ரெப்ரசன்டேஷன் வந்து படிக்கும்போது இன்னும் இன்னும் நல்லா பதியும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஓ! இப்படிலாம் பண்ணியிருக்காங்களா? அந்த பார்த்தீங்கன்னா, அந்த பூசாரி அரசன் சிலையெல்லாம் அதுல போட்டிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெருங்குளத்தோட படம்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்து படிக்கும்போது, ஓ! இந்த மாரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க படிக்கும்போது இன்னும் ஈஸியா உங்களுக்கு வந்து மனசுல வந்து பதியும். சரிங்களா? அதனால தான் சொன்னேன், புக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. பார்க்கும்போது ரெஃபர் பண்றதுக்காகவே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இது நகர நாகரிகம் பத்தி சொல்லியிருப்பாங்க. அதே மாரி தெருக்களும், வீடுகள்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப இப்ப நம்ம நம்ம இருக்க மாரிலாம் இல்லாம, ரொம்ப ரொம்ப கரெக்ட்டா சட்டக வடிவம் சொல்லக்கூடிய அந்த வடிவங்கள்ல தெருக்கள் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. இரு அறைகள் கொண்ட சிறு வீடுகளும், மாடி வீடுகள் இருந்துச்சு. மண்டபம் இருந்துச்சு. தானிய களஞ்சியங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீடுகள் எல்லாமே செங்கற்களால் கிட்டத்தட்ட சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டதாம். ஜன்னல் இல்லவே இல்ல வீடுகள்ல. சரிங்களா? ஒவ்வொரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, கிணறு, குளியலறை, அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி குப்பை வைக்கிற தொட்டி இது எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாரி வீடுகள் பொறுத்தவரைக்கும் சுட்ட செங்கற்களால தான் சொன்னேன். சரிங்களா? சுண்ணாம்பு கலவையாலும், சூரிய வெப்பத்தில வந்து உலர வைக்கப்பட்ட செங்கற்கள் சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நகரங்கள்ல கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்துச்சு. அதே பார்த்தீங்கன்னா, வடிகால் வந்து செங்கற்கள் கொண்டும், அ கல்கட்டைகளை கொண்டு வந்து மூடப்பட்டதா இருந்துச்சு. மேல வந்து போட்டு மூடியிருப்பாங்க. சரிங்களா? அந்த மாரி மூடி வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப மாரி இல்லாம, அப்பல்லாம் நல்லா மூடி சுத்தமா வச்சிருக்காங்க அப்படின்னு மாரி சொல்றாங்க. கழிவுநீர் தேங்காமல் வசதியான லேசான மின்சரி வந்து கொண்டிருந்ததுன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அது வந்து ஒரு இடத்துல போய் தேங்கி நிக்காம இருக்கறக்கு, மேல இருந்து எப்படி நம்ம ஒரு சரிவா குடுப்போம். அந்த மாரி சரிவா வந்து குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. திடக்கழிவுகளை தேக்குவதற்கு குழிகளும் இருந்தன. திடக்கழிவுகளை தேக்கி கழிவுநீரை மட்டுமே என்ன பண்றாங்க? வெளியேற்றியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப அப்பவே பெரிய டெக்னாலஜி மாரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வணிகம் மற்றும் போக்குவரத்த பொறுத்தவரைக்கும் சக்கரங்கள் வந்து பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போனாங்க. ஆரக்கல் இல்லாத சக்கரமா இருந்துச்சு. ஸோ மெசபடோமியாவோட விரிவான கடல் பயணம் வந்து மேற்கொண்டாங்க. ஸோ கிமு 3500 2000 வரைக்கும் மெசபடோமியா அந்த நாகரிகத்தோட என்ன பண்றாங்க நம்ம கடல் வணிகம்லாம் செஞ்சிருக்கோம். சிந்து சமவெளி முத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் கிடைச்சிருக்கு. ஈராக்கு, குவைத்து, சிரியா இங்கெல்லாம் வந்து என்னது சிந்து சமவெளி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அப்ப முத்திரைகள் கிடைச்சிருக்குன்னா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வணிகம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மீனிங்க்கு வராங்க. சரிங்களா? ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சுமேரியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, அர்காட்டியா பேரரசருக்கும் அரசன் நாரன் சிந்து சமவெளி பகுதிக்கும் என்னது மெலூக்காக்கும் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அணிகலன்களா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்ப அங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? வணிகம்லாம் செஞ்சிருக்கோம்ன்னு சொல்றாங்க. சரிங்களா? போக்குவரத்துக்கு பயன்படுத்த முக்கியமா காளைகள் வந்து பயன்படுத்தப்பட்டது சொல்றாங்க. சரிங்களா? கியூனிஃபார்ம் ஆவணங்கள் அதாவது எழுத்து முறை வந்து பயன்படுத்துனாங்க. சரிங்களா? அப்ப அப்ப பயன்படுத்தப்பட்ட எழுத்து முறைகள் வந்து கியூனிஃபார்ம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த கியூனிஃபார்ம் எழுத்து முறையால் ஆவணங்கள் வந்து ம் க கண்டெடுக்கப்பட்டதா சொல்றாங்க. சரிங்களா? அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெசபடோமியாவிற்கும் ஹரப்பாவிற்கும் இடையே வணிக தொடர்பை வந்து வெளிப்படுத்துகிறது. அப்ப கியூனிஃபார்ம் எழுத்து முறை, அதிலிருந்து ஆவணங்கள்,
அது எதுக்கு என்ன வெளிப்படுது? மெசபடோமியாவுக்கும், ஹரப்பாவுக்கும் இடையே வணிக தொடர்பு இருந்தது வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க. ஸோ கியூனிஃபார்ம் எழுத்து வந்து காணப்பட்டது பார்த்தீங்கன்னா, மெலூக்கால சிந்து பகுதியில வந்து குறிக்குது சொல்றாங்க. சரிங்களா? ஓகே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, குஜராத்ல லோத்தல் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் திரும்ப திரும்ப கேட்கிற கொஸ்டின் இதுதான். சரிங்களா? கப்பல் கட்டும் அல்லது கப்பல் செப்பனிடும் தளம் எது வேணாலும் சொல்லலாம். சரிங்களா? அது வந்து எங்க இருக்குன்னா லோத்தல் குஜராத். சரிங்களா? குஜராத்ல வந்து லோத்தல் பார்த்தீங்கன்னா, லோத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சமர்பதி ஆற்றோட ஒரு துணை ஆறுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த கரையில இருக்க பகுதி தான் லோத்தல். சரிங்களா? ஸோ இது போன டெஸ்ட்ல நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். லோத்தல்ல தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வந்து அளவு வந்து இருக்கு. அவ்வளவு சிறியதா இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா? ஸோ மிகச்சிறிய அளவுகோல். சரிங்களா? அடுத்தது தொழில் பொறுத்தவரைக்கும் வேளாண்மை, கைவினை, பானை வனைதல், அணிகலன்கள் செய்தெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அதாவது கால்நடை வந்து வளர்ப்புல ஆடு, மாடெல்லாம் வளர்த்துருக்காங்க. ஹரப்பா மக்கள் பார்த்தீங்கன்னா, கோதுமை, பார்லி இதெல்லாம் வந்து பயிரிடுறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இரட்டை சாகுபடி முறை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. குதிரைகள் அவங்க பயன்படுத்தவே இல்ல. ஸோ இது கேட்கிற கொஸ்டின் தான். எத வந்து அறிந்திருக்கவில்லை? ஹரப்பா மக்கள் வந்து எதை வந்து அறிந்திருக்கவில்லைன்னு கேட்பாங்க. குதிரைகள் வந்து அறிந்திருக்கவில்லை. சரிங்களா? மாடுகள் வந்து ஹரப்பா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஜெபு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. மாடுகளை என்னவா அழைத்தாங்கன்னா, ஜெபுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி செம்பு, வெண்கலம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் வீட்டு சாமான்கள செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. தங்கம், வெள்ளி அணிகலன்கள் அணிஞ்சாங்க. எடை கற்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திண்மையான கற்கள் வந்து பயன்படுத்துனாங்க. சரிங்களா? ஏன்னா இரும்பு அவங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு கல்ல தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, எடைக்கல்லா பயன்படுத்தியிருப்பாங்க. மண்பாண்டம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹரப்பா மக்கள் வந்து ஓவியம் தீட்டப்பட்ட மண்பாண்டங்கள பயன்படுத்தியிருப்பாங்க. மண்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் வந்து இருந்தன. கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் வந்து இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஆண், பெண் ஆபரணங்கள் வந்து விரும்பி வந்து அணிஞ்சாங்க. 2 பேருமே. ஆண்களும், பெண்களும் 2 பேருமே ஆபரணங்கள அணிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. உலோகங்கள் பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, ஹரப்பா மக்கள் செட் மற்றும் சிலிக்கா அப்படிங்கிற வகையில வந்து பார்த்தீங்கன்னா, பிளேடு, கத்திலாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. செம்பு பொருட்கள் எலும்பாலும், தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தின கருவிகள். அடுத்தது இரும்பு வந்து அவங்க வந்து தெரியவே தெரியாது. இரும்பின் பயனை அவர்கள் அறியவில்லை. ரொம்ப முக்கியம். சரிங்களா? இதுவும் வந்து கேட்கிறது. ஸோ சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு இரும்பே தெரியாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இரும்பு வந்து கண்டுபிடிக்கப்படும். சரிங்களா? மொஹஞ்சதாரோல நடனமாடும் பெண் சிலை. இச்சிலை பார்த்தீங்கன்னா, மெழுகு அச்சில வந்து உலோகத்தை வந்து உருக்கி ஊற்றிய சிலை வார்க்கும் லாஸ்டல் ஒர்க்ஸ் தொழில்நுட்பம் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை அப்பவே தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஒரு அச்சுல ஊத்தி ஒரு சிலை செய்யணுங்கிற அந்த தொழில்நுட்பம் அப்பவே சிலை உருக்கி வார்க்கும் அதாவது தெரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அந்த தொழில்நுட்பத்துக்கு பேர் தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம். அடுத்தது மூலப்பொருட்கள், செரட் மூலப்பொருட்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பெருசா நமக்கு தேவையில்ல. அடுத்து ஆடை அணிகலன்கள். பருத்தி, பட்டு ஆடைகள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் உலோகம், கல்லுமான அணிகலன்களா யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? செம்மணிக்கல் அப்படின்னா கார்னல். அடுத்தது செம்பு மற்றும் தங்கம் அணிகலன்கள். என்னென்ன அணிகலன்கள் இதெல்லாம் கேட்கலாம். சரிங்களா? செம்மணிக்கல்னா என்ன? சரிங்களா? கார்னலியன் அப்படிங்கிறது சரிங்களா? ரொம்ப முக்கியம். அப்புறம் கம்பளி ஆடைகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எடைகள் பார்த்தீங்கன்னா, கனசதுரம், செரட் அப்படிங்கிற எடைகள் வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் தராசுகள், செம்பு தட்டுகள் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இருக்கு நமக்கு. சரிங்களா? அதே மாரி ஈரடிமான அதாவது பைனரி எண்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து முத்திரை பொறுத்தவரைக்கும் ஹரப்பா எழுத்துக்கள் வந்து இதுல வந்து எந்த படிக்க முடியல நம்மனால. சரிங்களா? சித்திரை எழுத்துக்கள் அதுக்கான மீனிங் வந்து தெரியல. ஆனா கிடைச்சிருக்கு. சரிங்களா? சப்போஸ் அப்படி படிக்கிற மாரி இருந்தா நமக்கு இன்னுமே நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கும்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் படிக்க முடியவில்லை. சரிங்களா? அது என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்க முடியல யாராலயும். ஸோ ஹரப்பால கிட்டத்தட்ட சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டன. சரிங்களா? அதே மாரி பூசாரி அரசன் சிலை, அதான் மதகுரு அல்லது அரசன்னு சொல்லுவாங்க. அந்த மரக்கல் வந்து மாக்கல்ல வந்து செஞ்சிருப்பாங்க. சரிங்களா? வெள்ளக்கல், மாக்கல்லுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கல்ல வந்து செஞ்சிருப்பாங்க. சுட்ட களிமண்கள் அதே மாரி பார்த்தீங்கன்னா, பலகைகள் மீது எழுத்துக்கள் வந்து பொறிக்கப்பட்டிருந்தன. இவை சித்திர எழுத்துக்களா இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல. சித்திர எழுத்துக்களா இருந்தது. அதனால அது வந்து என்னன்னு புரிஞ்சுக்க முடியல இப்ப இருக்கிற தொல்லியல் அறிஞர்களால. அதனால நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இன்னுமே தெரியாம தான் இருக்கு அத பத்தி. ஸோ எழுத்து முறைய பொறுத்தவரைக்கும் எந்த பக்கம்? வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கம் எழுதியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் 2மே எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அப்ப எழுத்து முறை எந்த பக்கங்கள்லேருந்து எப்படி இருந்துச்சு? இது வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது புக் பேக் கொஸ்டின்லயும் இருக்கு. அதனால கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்கு. அதே வந்து நீங்க அதான் சொல்றேன். நீங்க இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பொறுத்தவரைக்கும் ஒரு கதை மாரி இதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா தான், கொஸ்டின் எப்படி கேட்டாலும் எழுத முடியும். ஏன்னா, நான் சொன்ன மாரி கீழ்க்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டா, என்னென்ன இடைக்கற்கள் பயன்படுத்துனாங்க? என்னென்ன உலோகம் பயன்படுத்துனாங்க? என்ன
விலங்கு வந்து தான் வந்து வச்சிருந்தாங்க. என்ன விலங்கு அவங்களுக்கு தெரியாம இருந்தது. இதெல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சமயம் பொறுத்தவரைக்கும் சிந்துவெளி இயற்கை முக்கியமா இயற்கை கடவுளை தான் வணங்குனாங்க. அதுலயும் அரச மரத்தை வந்து வழிபட்டும் வழக்கம் தான் அவங்ககிட்ட இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வம். சுட்ட களிமண் சிலை வந்து பார்த்தீங்கன்னா, பெண் தெய்வத்தை வந்து அவங்க வந்து வணங்குனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, காளிபங்கன்ல நெருப்பு குண்டங்கள்லாம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பசுபதி அப்படிங்கிற சிவனையும், பெண் கடவுளையும் அவங்க வந்து வணங்கியிருக்காங்க. அதே மாதிரி லிங்கம், சூழம், மரம் முதலியவற்றையும் வணங்கியிருக்காங்க. சரிங்களா? ஹரப்பா மக்களோட பண்பாட பொறுத்தவரைக்கும் 3 காலமா பிரிச்சிருக்காங்க. சரிங்களா? கிமு ஃபர்ஸ்ட் வந்து தொடக்க கால ஹரப்பாவும், அப்புறம் முதிர்ந்த கால ஹரப்பா வந்து 2600 1900 வரைக்கும் கிமுல. அதே மாரி அதுக்கப்புறம் 1700க்கு பிந்தையதெல்லாம் பிந்தைய கால ஹரப்பா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இது எல்லாமே என்ன சொல்றேன், சிந்து சமவெளி நாகரிகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நம்ம இந்தியாவோட நாகரிகத்தோட ஆரிஜின் உருவான இடம் அப்படிங்கிறனால இன்னைக்கு வரைக்கும் அது ரிசர்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நீங்க வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க. என்ன பயன்படுத்துனாங்க அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த புக்கை வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க அந்த டயகிராம் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனோட உங்களுக்கு படிக்கும்போது ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நடனமாடும் இந்த வெண்கல சிலையெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த பூசாரி அரசன் சிலை பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து லோத்தல் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. புக் இருக்கவங்க பாருங்க, இல்லாதவங்க இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். மேக்ஸ் நமக்கு இல்லை, தமிழ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ நாளைக்கு காலையில் 10 மணிக்கு கம்பல்சரி எல்லாரும் டெஸ்ட் எழுதுங்க. ஸோ அந்த குரூப்பில் டெஸ்ட் யார் யாரெல்லாம் எழுதுலையோ நாளைக்கு உங்களுக்கு வேலிட் ரீசனாக இருந்தால் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இல்லை வேலிட் ரீசன் இல்லாமல் எழுதாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குரூப்ல இருந்து நான் வந்து எடுத்துடுவேன். சரிங்களா? ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக இந்த ஜனவரி முடிஞ்சது, அவ்வளோதான். ஜனவரி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஜனவரி முடியறதுக்கு. நாளையோட முடிஞ்சது ஜனவரி. சரி, டிசம்பர் முடிச்சது, ஜனவரி ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அதான் இப்படியே ஒரு மாதம் கடந்து போயிடும். ஸோ எக்ஸாம் அடுத்து எக்ஸாம் டேட் வந்துடும். அதனால படிங்க. எவ்வளோ டைம் உங்களுக்கு கிடைக்குமோ அவ்வளோ டைம் டெய்லியும் படிங்க. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட அன்வான்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஒத்தி வச்சுட்டு படிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அப்போ தான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. மற்றபடி இன்னைக்கு கிளாஸ் ரிவிஷன் கிளாஸ் அவ்வளோதான் நமக்கு. சரிங்க.